ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே போக போக தான் கதை ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 3. இது நாள் வரைக்கும் நடந்தது காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிராண்ட் பெல்ல இருந்து வந்தது, ஹாப்பியா கடத்திட்டு போனது, நம்ம ஹீரோ காப்பாத்தினது. இப்போ அங்க இருக்கிற அட்வென்ச்சரர் கில்டுல நம்ம ஹீரோவை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரெபேக்கா கூட்டிட்டு போறா. அந்த அட்வென்ச்சரர் கில்டு ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி 50th ஆனிவர்சரியை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பூச்சியை பார்த்தாலே பயம். ஒரு ஸ்பைடர் நம்ம ஹீரோவோட தலைக்கு மேல வரப்போ நம்ம ஹீரோ ரொம்பவும் பயப்படுறான். பூச்சியை பார்த்தா பயப்படு, ஓகே அதுக்கு மயக்கம் போடுற லெவலுக்கு அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும் சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு அட்வென்ச்சரரா இருந்துட்டு பூச்சி எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு வா சொல்லவும், அப்படின்னா நான் பூச்சி கூட சேர்ந்து விளையாடணுமா, பூச்சி கூட சேர்ந்து தூங்கணுமா, இல்ல பூச்சி என் ட்ரௌசருக்குள்ள வச்சிருக்கணுமா, இப்படி இருந்தா தான் அட்வென்ச்சரா இருக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு ஹாப்பி சொல்றான். இப்போ ஒரு லேடி வந்து ரெபேக்கா நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பாக்குறா. கிளாரி சொன்ன பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா வந்து கட்டுப்பிடிக்கிறா. 100 வருஷத்துக்கு யாருமே கிராண்ட் பெல் போனதுல நீ சேஃபா வருவியோ இல்லையோ நான் பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்றா. பார்த்ததுல சந்தோஷம், யார் நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் அட்வென்ச்சரர் கில்ட் ரிசப்ஷனிஸ்ட் கிளாரிஸ் லேயர் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஆமா இவன் யாருன்னு கிளாரிஸ் கேட்கவும், கிராண்ட் பெல்ல நான் இவனை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் ரெபேக்கா, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கா. இவனை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டாக்குமெண்ட் எதுவும் இல்ல அப்படின்னு ரெபேக்கா சொல்லவும், உனக்கே எந்த டாக்குமெண்ட்டையும் நாங்க கேட்கலையே, வா ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிளாரிஸ் கூட்டிட்டு போறா. இந்த பையன் தானே மதுரை பார்த்தேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க. மதுரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். உண்மையிலேயே நீ மதுரை பாத்தியா அப்படின்னு வா கேட்கவும், பார்த்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரிவா போலாம் வா கூட்டிட்டு போக்கவும், என்ன ரெபேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வரா. உன்னோட கேவலமான வீடியோஸ் எல்லாம் இன்னும் பிகியூப்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு அவ வந்து கேட்கறா. ஏ லிபாலியா வந்திருக்காங்க, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட முடியுமா அப்படின்னு ஒருத்த வந்து கேட்கவும், 1000 மில்லியன் என்ன ஆகும் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அவ ஆட்டோகிராஃபை போட்டு போறா. வீடியோஸ் எல்லாம் 20 வியூஸ் கூட தாண்ட மாட்டேங்கி, நீ பிகியூபை விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், நான் கண்டிப்பா பிகியூப்ல பாப்புலர் ஆவேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. யாருதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவ பிகியூப்ல ஒரு டாப் செலிபிரிட்டி அப்படின்னு கிளாரிஸ் சொல்றா. பிகியூப்லயே நான் தான் டாப் செலிபிரிட்டி, என்ன தெரியாதவங்க இந்த சாக்குரா காஸ்மோஸ்லயே கிடையாது அப்படின்னு சொல்லவும், எனக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ரெபேக்காவோட ஃப்ரெண்ட் ஆச்சு, ஒரு முட்டாளுக்கு என்ன பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ரெபேக்கா நீ இதே மாதிரி இன்னும் கேவலமா வீடியோஸ் போட்டுட்டு அப்பதான் என்னோட வீடியோ பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ரெபேக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹே நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அவளை பிடிக்கிறான். ஃபேன்ஸுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு 10 மில்லியன் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், என் ஃப்ரெண்டை நீ அள வச்சிருக்க, அவ கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை தலைகீழ பறக்க விடுறான். லெபலியா எப்படி பறக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அவளை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போறா. இவன் ரெபேக்காவோட ஃப்ரெண்டா, என்ன அடிச்சுட்டு போயிட்டால, நான் சும்மா விட மாட்டேன், இதை நான் வீடியோ எடுத்து போட்டா வைரல் ஆகும் அப்படின்னு வா சிரிச்சிட்டு இருக்கா. இந்தாங்க சாக்லேட் சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்து வச்சுட்டு போகுது. இதுங்கெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதெல்லாம் நீக்லோஸ், இந்த ஸ்பீசிஸ் இங்க ரொம்பவுமே காமனா தான் இருக்கும், ஆனா அது டாக்ஸ்ங்கிறதுனால ஹாப்பிக்கு தான் அதை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. இது நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அட்வென்ச்சரர் கில்டுனா எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஃபேரி டேல்னு ஒரு அனிமேல இந்த மாதிரி கில்டுல இருக்கிற எல்லாரும் ஃபேமிலியா இருந்தாங்க, ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. சரி நான் அட்வென்ச்சரர் கில்டுல ஜாயின் பண்ணிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஐடி கார்டு வருது. இந்த அட்வென்ச்சரர் ஐடி அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. இதுல என் மூஞ்சிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுவுமே ஈத்தர் டெக்னாலஜி தான், ஆனா உன் கையில இருக்கிற லெவலுக்கு பெருசு கிடையாது அப்படின்னு ஹாப்பி சொல்றான். நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாம, ஆமா இதுல என்ன ஈன்னு போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இருக்கிறதுல லோவஸ்ட் ரேங்க் தான், ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்கும் அந்த ரேங்க் தான் கொடுப்பாங்க, கவலைப்படாத நாங்களுமே ஈ ரேங்க் தான், அட்வென்ச்சரிங் ஒர்க் எதுவும் பார்க்காம நாங்கெல்லாம் வீடியோ தான் எடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு அவ சொல்றா. அது லெபலியா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நானும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்லவும், என்கிட்ட அதுக்கு பெர்ஃபெக்ட் பிளான் இருக்கு, நம்ம மதரை தேடி போலாம், அதை ஒரு வீடியோவா எடுக்கலாம், நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரிங்கையே மதரை தேடி போடுறதா ஸ்டார்ட் பண்ணலாம், அதை வீடியோ எடுத்து போட்டாலும் அது பாப்புலர் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே எந்த அட்வென்ச்சரோ இதுக்கு முன்னாடி இதை பண்ணதுல, கண்டிப்பா நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அப்புறம் என்ன கிளம்புவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா மதர் இந்த சாக்குரா காஸ்மோஸ்க்கு வெளியெல்லாம் இருக்காங்க, அவ்வளவு தூரத்துக்கு ஏன் ஷிப் டிராவல் பண்ணாது, ஆனா அப்படி ஒரு ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னா நம்ம கூட ஒரு வாரியர், ஒரு ஹீலர், ஒரு மேஜிக் தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பயபுள்ள ஓவரா அனிமே பாப்போம் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. நம்ம போய் ப்ரொஃபஸரை பார்க்கலாம்னு சொல்லவும், அவரும் என் கூட ஃப்ரெண்டா வரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ப்ரொஃபசர் வயசை பாக்குறதுக்கு அவர் பிளானட்க்கு அவங்க கிளம்புறாங்க. அச்சோ பிரச்சனை, இது ஸ்பேஸ் பைரட் எல்சி அவளோட கேங்கோ அப்படின்னு சொல்லி எல்லா அட்வென்ச்சரருமே அவளை பார்த்து பயப்படுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த பையனை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிச்சாவா விசாரிக்கிறா. மரியாதையா உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி எல்சி கேங்ல இருக்கவங்க சொல்றாங்க. நாங்க இப்பதான் பார்த்தோம், அந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் இருந்தான், நோர்மா பிளானட்க்கு போறத பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். நோர்மாக்கு போறாங்களா, ஆனா அந்த பிளானட் ஆல்ரெடி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்சி யோசிக்கிறா. பட் இது எதை பத்தியே தெரியாம ரெபேக்காவும் நம்ம ஹீரோவும் நார்மல்
நார்மா பிளானுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம ஒரே ரூம்ல படுக்க போறது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா நீ பாட்டு வந்துட்டு ஷிப் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது ஆட்டோ பைலட்ல ஓடுது அப்படின்னு சொல்றா. நானும் ஷிப்பை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உனக்கு ஓட்ட தெரியுமா நம்ம கேட்கறா. தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எப்படி நீ ஓட்டுவ? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஷிப் ஓட்டுறது நம்ம வீடியோ எடுத்து போட்டா நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் புரியுது உங்க வீடியோஸ் ஏன் வியூஸ் போகலன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா அந்த லிவர்ல கையை மட்டும் வச்சிரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. சும்மா நான் இதுல கையை அப்படியே வச்சுட்டு என்ன பண்றது, நான் எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெயிட் பண்ணு நீ தான் லேண்டிங் பண்ண போற அப்படின்னு சொல்றா. இந்த வீடியோ கண்டிப்பா வைரல் ஆகும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த பட்டன் அமைக்கி அதுக்கப்புறமா 1 2 என்னடா மொத்தமா அமைக்கிட்ட ஏன்டா மொத்தமா அமுக்குன அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எப்படினாலும் எல்லா பட்டனையும் அழுத்தி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப வார்னிங் காட்டுது. நம்ம லேண்டிங் ஆக போறோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஒரே தடியா மேல போக போறோம், எப்படியாச்சும் ஒழுங்கா லேண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. பாருங்களா வானத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சைடு வாங்கி போயிட்டு இருக்கான். டாச் பண்ணாம ஒழுங்கா லேண்டிங் பண்றா. அச்சிச்சோ அங்க பாருன்னு சொல்றான். ஒரு பாறையில போய் இவங்க மோதி இருக்காங்க. ஷிப் ஸ்ட்ரைட்டா கீழே போய் மோதுது. அட பாவி இப்படி ஷிப்போ உடச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா திட்டிட்டு இருக்கா. ஏன்பா கவலைப்படுற, கண்டிப்பா வீடியோ வைரல் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அட ஆமா இல்ல டை அப்படியே டாபிக் மாத்தாத அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை ஈத்தர் கியரை யூஸ் பண்ணி அதை அப்படியே தூக்கி கீழே வைக்கிறான். மற்ற ஆப்ஜெக்ட்ஸோட கிராவிட்டியவும் உன்னால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்கறா. ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்ல எதனாலும் நான் டச் பண்ணா கிராவிட்டியை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ரெபேக்காவோட அந்த கியூப்ல வார்னிங் வருது, இங்க வெதர் மோசமாக போகுது அப்படின்னு சொல்றா. அவன் வானத்துல இருந்து ஏன் பாறைங்க விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஒன்னும் பாறைங்க இல்ல, ஈத்தர் கிறிஸ்டல். எர்த்ல இருக்கிற ஈத்தர் கிறிஸ்டல் மேல வானத்துல போய் படிஞ்சு அதுக்கப்புறம் அது சாலிட் ஆகி திரும்பவும் கீழே வந்து இது அப்படியே கண்டினியூஸா ஒரு சைக்கிளிங்கா நடக்கும் அப்படின்னு ரெபேக்கா சொல்லவோ ஈத்தரா அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்டா அவன் கையிலேயே ஒன்னு வச்சுக்கிட்டு உனக்கு அதை பத்தி தெரியலையா? ஈத்தர் அப்படிங்கிறது ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி, அது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். ஹாப்பி கூட அதை யூஸ் பண்ணி தான் ஈத்தர் கண்ணா மாறுதான். அதோட புல்லட்ஸுமே ஈத்தர் தான். அதனால தான் அதை வச்சு ஷூட் பண்ணா யாருக்கும் காயம் ஏற்படல. உனக்கு இது புரியலன்னா இது ஒரு மேஜிக்னு நினைச்சுக்கோ. எல்லாரோட பாடியிலுமே ஒரு பவர் எனர்ஜி இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றது மூலியமா நம்மளால ஈத்தரை யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு ரொம்பவே ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொல்றா. பாருங்க எப்படி விழுந்தா மக்கள் எப்படிங்க வாழ்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அதனாலதான் அவங்க இந்த இடத்துக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. கீழே ஒரு பெரிய சிட்டியே இருக்கு. எல்லா இடத்துலயும் மனுஷங்க இருக்காங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இதுதான் ப்ரொஃபசர் வைஸோட பிளேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க உள்ள போய் ப்ரொஃபசரை தேடி பாக்குறாங்க. நம்ம அனுப்பின இமெயில் அவர் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். இது என்ன காகல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை போட்டு பார்த்தா எக்ஸ்ரே ஸ்கேன் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே தெரியுது. அந்த காகல்ஸ் போட்டுட்டு ரெபேக்காவை நம்ம ஹீரோ பாக்குறான். ட்ரெஸ்ஸே இல்லாம அவ தெரியுதா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதை எடுக்க போகும்போது யார் நீங்க என் இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். ப்ரொஃபசர் வைஸை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் யாரை ஏமாத்த பாக்குறீங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒரே வைஸ் வீனர் அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சோ அப்படின்னா நீங்க தான் இவங்க ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே 20,000 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இது ஹியூமன்ஸ் நினைக்கிறேன். ஒரு பையனும் பொண்ணு மாதிரி தெரியுது, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. இது என்ன ஆப்ஜெக்ட், இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்னு பார்த்ததே இல்லையே அப்படின்னு ரெபேக்காவோட அந்த கியூப் அவங்க எடுத்து பாக்குறாங்க. அதுக்கு கீழே ஈடன் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இப்போ ஒரு அட்வென்ச்சரா மாறிட்டான். அண்ட் அவனோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் இங்கேயே மதரை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். யூனிவர்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய பெரிய ஸ்பேஸ்ஷிப் அவங்களுக்கு தேவை. சோ அதை கேட்கறதுக்காக அந்த ப்ரொஃபசரை தேடி அவங்க போயிருக்காங்க. ஆனா ப்ரொஃபசருக்கு பதில் வேற ஒருத்தாங்க வந்து நிக்கிறான். எல்சிங்கிற அந்த ஸ்பேஸ் பைரட் எதுக்காக நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கா? இந்த நார்மாங்கிற பிளானட் ஆல்ரெடி இறந்து போயிடுச்சுன்னு அவ வர சொல்லியிருப்பா. ஆனா இவங்க வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் திடீர்னு 20,000 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரெபேக்காவும் இறந்து போன மாதிரி அதுல தெரியுது. ரெபேக்கா வச்சிருந்த அந்த கியூப்ல ஈடன் 0 வர போட்டிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.